ஸோ இந்த வீடியோ யாருக்குண்டா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வர்றாக்கள், ஷேர் மார்க்கெட்டுண்டா என்னண்டு முழுக்க தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறாக்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ்ஐ ஃபார்ச்சூன் பில்டர்ஸ். வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்டில் போய் நீங்கள் ஒரு காய்கறியை ஒரு வெஜிடபிள்ஸை நீங்கள் வேண்டுற அதே சிஸ்டம் வேண்டுறது அந்த இடத்துல நீங்கள் விற்க இல்லாது வேண்டிய திருப்பி. ஆனால் ஒரு ஒரு முதலாளி வந்து அந்த வெஜிடபிள்ஸை அவரால் விற்கலும், நீங்கள் போய் பையர்ஸாக நீங்கள் போய் வேண்டிடலாம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பை பண்ணலாம், சேல் பண்ணலாம், எல்லாத்துக்குமே அங்கே ஆக்கள் இருப்பாங்க. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஒரு கம்பெனின்ற உதாரணத்துக்கு ஆப்பிள் கம்பெனின்ற ஒரு ஷேர்ஸை வந்து வேண்டலாம், விற்கலாம். ஒரு ஷேர்ஸ் இல்லை, உங்களுக்கு விரும்பின ஷேர்ஸை வேண்டலாம், விற்கலாம். அந்த நடக்கிற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஷேர் மார்க்கெட் ஆர் போத் சேம். சரிதானே? ரெண்டுமே வந்து சேம் விஷயம்தான். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் வந்து வாட் இஸ் அன் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனி வந்து தங்களுடைய ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிக்கு விற்பாங்க. என்ன ரீசனுக்காக விற்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு காசு தேவைப்படும். அந்த தேவைக்காக அவங்களுடைய ஒரு சில பங்குகளும் வந்து விற்பாங்க. உதாரணத்துக்கு அவங்கள்ட்ட 100 ஷேர்ஸ் அவங்க ஓன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 20 ஷேர்ஸை விற்பாங்க, உதாரணத்துக்கு சொல்லுறேன். சரிதானே? ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ், இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கிறார். அவர் தன்னுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னா அவருக்கு வந்து கொஞ்சம் காசு தேவை. அவர் வந்து காசு எங்கே போய் கலெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்ட கேட்டு அதை கலெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பேங்க் லோன். பேங்க் லோனுன்ட்டா அவருக்கு வந்து கட்டாயம் வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், பேங்க்குக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை இல்லாமல் பண்ணுறதுக்காக மூன்றாவது ஆப்ஷன் தான் ஐபிஓ. தன்னிட்ட ஓகே, இப்போ என்னுடைய கம்பெனின்ற பாதி ஷேர்ஸை நான் இன்னொருத்தருக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்பிக்கலாம். அதுதான் இனிஷியல் பப்ளிக் ஐபிஓன்றது. சரிதானே? இப்போ ரீசெண்டாக ஒரு ஐபிஓ வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா அது என்னன்றது? தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஏன் வந்து கம்பெனி வந்து ஐபிஓக்கு போகிறாங்க? ஏனெண்டா ஒன்று அவங்களுக்கு ரீசன் வந்து மணி தேவை. என்னத்துக்காகண்டா அவங்களோட கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. சில நேரம் கம்பெனிக்கு கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஐபிஓ போகலாம். அடுத்தது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இன்க்ரீஸ் பிராண்ட் ரெகக்னைசேஷன், allow early investor and founder to sell some of their shares. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவருக்கு கம்பெனியில் ஓகே ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஸோ நான் என்னுடைய ஷேர்ஸை விற்கலாம் இன்றைக்கு. அவர் வந்து ஐபிஓ போனதுக்கப்புறம் அவர்கிட்ட இப்போ 10 பேருண்டா 10 ஷேர்ஸ் இருக்க போகுது. சரியா? 100 ஒரு கம்பெனின்றது 100%. அதில் ஒரு ஆள் வெளியில் போகுதுன்னா அவருக்கு 10% இருக்குது. அந்த 10% ஷேர்ஸை ஐபிஓ போனதுக்கப்புறம் அவர் அந்த ஷேர்ஸை பப்ளிக்கு விற்று போட்டு அவர் தன்னுடைய ப்ராஃபிட் எடுத்துட்டு அந்த பிஸ்னஸ்ல வந்து மூவ் ஆன் பண்ணலாம். சரியா? ஐபிஓட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஏபிசி டெக்னாலஜிஸ் வந்து இப்போ போகுது, பப்ளிக்கு போகுதுன்னா இப்போ அவங்களோட ப்ரைஸ் வந்து $20. ஸோ அவர் $2,000 இருந்ததுன்னா நீங்கள் 100 ஷேர்ஸ் வேண்டலாம். சரிதானே? இப்போ என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏர்லியாக அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம். சரியா? அந்த ஏர்லியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து நம்பிக்கையாக இருந்தால்தான் நீங்கள் போகணும் கட்டாயம். அடுத்தது வந்து இப்போ சடன் ஸ்பைக் கொண்டு வரும். சரியா? $20 இருக்கிறது ஐபிஓக்கு வந்த உடனே, நீங்கள் ஐபிஓ வர்றதுக்கு முதலே இந்த ஷேர்ஸை வேண்டலாம். ஐபிஓ வந்த உடனே நீங்கள் வந்து அந்த ஷேர்ஸை இப்போ நெக்ஸ்ட் டேயே நீங்கள் விற்கலாம். சரியா? ஏர்லியாக ஐபிஓ வர்றதுக்கு முதலுக்கு வேண்டி போட்டு விற்றுடலாம். இப்போ சம்டைம்ஸ் இது $30 போனால் நீங்கள் ஒன் டேயில் சம்டைம்ஸ் ஸ்பைக் ஆகும். இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஷேர்ஸ் ஒரு ஐபிஓவும் அப்படி ஸ்பைக் ஆகி இப்போ டவுன் ஆனது. நார்மலாக எல்லாமே வந்து ஏனெண்டா எதிர்பார்ப்பு கூடிக்க உங்களோட ஐபிஓ ரிலீஸ் ஆகிக்க அந்த ஷேர்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிறகு அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு நோ இந்த ப்ரைஸ் வந்து டூ மச், இது ஓவர் வேல்யூட் என்று சொல்லி அந்த ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் குறைய வழி கிடைக்க அந்த ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். ஸோ ஐபிஓக்கு போகிறதுல ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் சடன் ஸ்பைக்கில் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அதே நேரம் ரிஸ்க்கு. சம்டைம்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஐபிஓ $20 செட் பண்ணி நீங்கள் வேண்டிட்டீங்க, ஆனால் ஓப்பன் பண்ணிக்க ஐபிஓ வந்து $10 தான் எல்லாரும் வேண்டதுக்கு ரெடிண்டா நீங்கள் ரைட்டாகவே ஐபிஓ ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் $1,000 மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ரிஸ்க்கும் இருக்குது, அதே நேரம் ரிவார்டும் இருக்குது. அதே உங்களுடைய
உங்களுடைய ரிசர்ச்சை பொறுத்தது. என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஐபிஓக்கு இப்போ நல்ல கம்பெனியாக இருந்தால் அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கும் இருக்கத்தான் போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஐபிஓ வந்து அப்படி தான். இப்போ பாருங்க ஒரு செட்டில் ஆகி நல்ல ஒரு பையிங் ஏரியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து வை டூ பீப்புள் இன்வெஸ்ட், ஏன் வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பீப்புள் இன்வெஸ்ட் பிகாஸ் தே ஹோப் டு க்ரோ தேர் வெல்த். அவங்க வந்து அவங்களுடைய வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு ஏர்ன் டிவிடெண்ட்ஸ் வந்து டிவிடெண்ட்ஸ்னா என்னென்னா ஒரு கம்பெனி வந்து தங்களுடைய ஷேர்ஸ் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுடைய வருமானத்தில் ஒரு சின்ன பங்கை வந்து அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. நீங்கள் இத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்கிறீங்க, ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ. உதாரணத்துக்கு நான் ஒரு ஷார்ட் சீரீஸ் மாதிரி வந்து போட்டிருக்கிறேன். $500 டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைண்டா மந்த்லி, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் இத்தனை பெர்சன்டேஜுக்குண்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நான் லிங்க் தரேன் பாருங்கள். கொக்கோகோலா சரியா, அதுதான் டிவிடெண்ட்ஸ்லேயே பெஸ்ட்டு. அவங்க வந்து தங்களுடைய கம்பெனிக்கு வர்ற வருமானத்தை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்க பே பண்ணுறாங்க. சரியா, 6 பே பண்ணுறாங்க வையுங்க உதாரணத்துக்கு. அப்போ அதுக்கு என்னென்னா நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு $6 உங்களுக்கு இயர்லி தருவாங்க. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு இல்லை, இயர்லி $6. அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ இதுவே பாருங்கள், 1 மில்லியன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு $6,000 உங்களுக்கு இயர்லி கிடைக்கும். அது பெரிய காசு. ஸோ அதுதான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா பேங்க் சம்டைம்ஸ் சேம் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வந்து 4% இன்ஃப்ளேஷன், ஆனால் பேங்க்கில் வந்து நீங்கள் கொண்டு போய் போட்டிங்கன்னா 0.5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே மாதிரி ஹை ஈல்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இங்கே ஸ்பெஷலாக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 3.5 இல்லாட்டி 4 தான். அப்போ நீங்கள் வந்து க்ரோ பண்ண மாட்டீங்க, பட் இன்ஃப்ளேஷனோட சேமாக போய் கொண்டிருப்பீங்கிறத தவிர நீங்கள் உங்களோட மணியை க்ரோ பண்ண மாட்டீங்க. அதனால தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது, எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட், அதுதான் என்னுடைய பெரிய கோல். அடுத்த 2 விஷயமும் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். என்னுடைய ஃபயர் நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஃபயரை நான் எடுக்கணும், அதை நான் வந்து என்னுடைய 40 வயதுக்குள்ளே நான் ரீச் பண்ணணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஓகே, வாட் இஸ் ஷேர்? ஷேர் வந்து ஒரு கம்பெனின்ற ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுக்கிறது தான், அந்த ஓனர்ஷிப்பை வேண்டுறது தான் ஷேர். சரியா, நீங்கள் இப்போ ஒரு ஷேர் ஆப்பிள் ஷேர் வேண்டினாலே நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒரு வகையாக சின்ன ஓனர். சரியா, நீங்கள் சொல்லலாம் வடிவா நானும் வந்து ஆப்பிள்ட ஓனர். நீங்கள் ஒரு ஷேர் வேண்டினா கூட, ஏன் 0.1 ஷேர் வேணுனா கூட நீங்கள் 0.1 ஷேருக்கு ஆப்பிள் கம்பெனின்ட்டு நீங்கள் ஓனர். சரியா, ஸோ அப்படி நீங்கள் வடிவாக பெருமையாக சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆப்பிள் ஹேஸ் பில்லியன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஆப்பிள் வந்து நிறைய பில்லியனுக்கிட்ட ஷேர்ஸ் இருக்குது. இஃப் யூ ஓன் 10 ஷேர்ஸ் யூ ஓன் அ டைனி போர்ஷன் ஆஃப் ஆப்பிள். ஸோ சேம் விஷயம் தான். நீங்கள் 10 ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த 10 ஷேர்ஸுக்கு ஆப்பிள் கம்பெனின்ட்டு நீங்கள் ஓனர். வாட் மேக்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்? ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான ரீசன் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து வேணும், அந்த ரீசனுக்காக அந்த ஸ்டாக் வந்து மேலே போகுது. அடுத்த விஷயம், கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஏர்னிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்கண்டா அது அந்த கம்பெனியில் ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவங்க இம்ப்ரூவ் ஆகிறாங்க, க்ரோ ஆகிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அந்த ஷேர்ஸை போய் வேண்டுறதுக்கான டிமாண்ட் வரும். அந்த ரீசனுக்காகவும் ப்ரைஸ் வந்து மேலே போகும். அதே மாதிரி இப்போ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஒரு புது ஐஃபோன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் வந்து அந்த ஐஃபோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுன்னா ஐஃபோனோட சேல்ஸ் கூடும். ஸோ அதனால் வந்து ஐஃபோன் வந்து மேலே வரும். எவ்ரி இயர் நீங்கள் ஐஃபோன் ஸ்விட்ச் பண்ணுற பர்சனாக இருந்தால் ஒரு வீடியோ வந்து நான் சேனலில் போடுறேன், இந்த லிங்கையும் தாரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்கிறது தெரியும். அடுத்தது வந்து அந்த கம்பெனியை பற்றி ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுட்டா, ஓகே நாங்கள் இப்போ அடுத்த ஒரு புது கண்டுபிடிச்சிட்டோம் என்ற ஒரு விஷயம் நியூஸாக வந்துச்சுட்டா உங்களோட ப்ரைஸ் வந்து ஏறும். இப்போ அதே மாதிரி ஏறினவர் இறங்க மாட்டாரா? கட்டாயம் இறங்குவேன். ஏன் ப்ரைஸ் டவுன் ஆகுதுண்டா, கம்பெனி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவாக இருந்தால். அடுத்தது வந்து பேட் நியூஸ், இப்போ ஐஃபோன் சேல்ஸ் வந்து டவுன் ஆகிட்டுது, இல்லாட்டி ஐஃபோன் நியூ ரிலீஸ் ஐஃபோன் வந்து ஃப்ளாப் ஆகிட்டுதுண்டா, கிட்டத்தட்ட படம் மாதிரி தான், ஃப்ளாப் ஆனால் சரி அவ்வளோதான். ஸோ அதன் நியூஸால் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். இன்வெஸ்டர் வந்து பயப்படுறதால, இப்போ நார்மலாக வந்து ஒரு ஓரண்டோன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பயத்தில் விற்க வலிக்கிட்டாங்க. ஸோ நிறைய விற்க வலிக்கிட்டாங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். அதே மாதிரி எக்கானமி வந்து வீக் ஆனாலும் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். இப்படி இந்த இதில் மணி மேக் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் கெயின், குறைஞ்ச விலைக்கு வேண்டி அதிக விலைக்கு விற்கிறது.
ரெண்டாவது விஷயம் வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி ஒரு ஷேர்ஸுக்கு $2 உங்களுக்கு இயர்லி வந்து 100 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா $200 உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ரிஸ்க் இருக்குண்டா சடனாக ஸ்பைக் ஆகும், மேலே போகும், ஃபோல் ஆகும், பயத்தில் எல்லாம் கீழே வரும். அடுத்தது வந்து வாலட்டிலிட்டி. ஸோ வாலட்டிலிட்டின்றது உங்களோட இன்றைக்கு $10 இருக்குது, நாளைக்கு $20 போகும், சடனாக $5 வரும், அப்புறம் 15 போகும். அப்படி இருக்கிறது வந்து ஹை ரிஸ்க். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஹை ரிவார்டுண்டா ஹை ரிஸ்க் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட் வந்து பேஷன்ஸாக இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்மில் வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு வாரன் பஃபெட் வந்து 51வது வயதுக்கு பிறகு தான் அவருடைய நெட்வொர்த்துண்ட 80% அவர் வந்து கெயின் பண்ணி இருக்கிறார். ஆல்வேஸ் பேஷண்ட்டாக இருக்கணும். வேண்டி போட்டு டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இதில் ஸ்டேபிளாக இருக்கலாது. அடுத்தது வந்து ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எவ்ரி மந்த், எவ்ரி வீக். நான் வந்து டெய்லி இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேன். டெய்லி SLVயில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுற அந்த வீடியோ வந்து லிங்க் தரேன் பாருங்க. அடுத்தது வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னது? டிவிடெண்ட்ஸ். இப்போ எல்லா கம்பெனிஸும் டிவிடெண்ட்ஸ் தராது. சில கம்பெனிஸ் வந்து அவங்க க்ரோவை தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுறது வந்து ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும், ஆனால் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டிவிடெண்ட்ஸை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ட்ரிப் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய டிவிடெண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமான ஷேர்ஸ் வேண்டும். ஸோ அப்புறம் அந்த ஷேர்ஸ் தர்ற டிவிடெண்ட்ஸை வச்சு இன்னும் அதிகமாக முடியும். ஸோ அது அப்படியே க்ரோ ஆகி பெருசாக வளரும். ஸோ நீங்கள் வந்து நல்ல கம்பெனிட்டு எதிர்பார்க்குறீங்களா, வேண்டும் போது நீங்கள் என்னத்தை எய்ம் பண்ணி வேண்டுறீங்களோ அதையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். தயவுசெய்து அதை விற்காதீங்க வெளியே. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா விற்காதீங்க, ஹோல்டு பண்ணுங்கள் மெனி இயர்ஸுக்கு. சரி, ஆல்வேஸ் ரிமெம்பர், டைம் இன் த மார்க்கெட் தான் பெஸ்ட்டு. சரிதானே? ஓகே, இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு விஷயம், லேர்ன் பிஃபோர் இன்வெஸ்டிங். ஓகே, ஸ்டார்ட் வித் ஸ்மால் அமௌண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து $3 படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதே நேரம் நானும் லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் மிஸ்டேக் விட்டாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஒரு பெரிய லம்சமாக கொண்டு போய் போட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு வேறு. அடுத்தது டைவர்சிஃபை யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே இடத்துல நீங்கள் எல்லா காசையும் கொண்டு போய் போட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிளில் போட்டிங்கன்னா, ஆப்பிள் நாளைக்கே ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா க்ளோஸ் ஆகாது, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா டவுன் ஆயிடும். ஸோ இப்போ $1,00,000 போட்டு அது 50% டவுன் ஆகிட்டுன்னா உங்களுக்கு 50,000 தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து அதை ஒரு ஆப்பிள், மற்றது வால்மார்ட் அப்படி இருந்து கொஞ்சம் பிரித்து எல்லா இடத்துலையும் போட்டு வைங்க. ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கு ஒரு லைவ் போனேன். ஸோ லைவ்ன்ற லிங்க்கை நான் தாரேன். அதில் சின்ன ஒரு மெசேஜ் பண்ணினா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது திங்க் லாங் டேர்ம். ஆல்வேஸ் திங்க் லாங் டேர்ம், அவாய்ட் எமோஷனல் டிசிஷன். ஏனென்றா நீங்கள் டெய்லி நீங்கள் பார்த்தீங்களா இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேண்டும் போது ஒரு தீசஸ் வச்சுருப்பீங்க. ஓகே, நான் இந்த ரீசனுக்காக தான் இந்த ஷேர்ஸை வேண்டுறேன், அதை நீங்கள் மைண்டில் எழுதுங்க. சரியா? இப்போ நீங்கள் வேண்டின கையோட சம்டைம்ஸ் 50% டவுன் ஆகும், 20% டவுன் ஆகும். ஏன்னா நான் நிறைய ஷேர்ஸ் பார்த்துருக்குறேன். அந்த ஷேர்ஸ் நான் வேண்டலாம்னு திங்க் பண்ணி ஒரு ரெடியாக கணக்காக அவர் இறங்குவேன். சரிதானே? ஆனால் இறங்கிக்கே நான் வேண்டிக்கிட்டு தான் ட்ரை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுவீங்க, ஆவரேஜ் காஸ்ட் பண்ணுவீங்க. மற்றது வந்து கீழே இறங்குது என்னட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? நான் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணினேன். அதை போய்டா கோவிட் டைம் வந்து டவுன் ஆகுதுன்ட்டு பயத்திலேயே நாங்கள் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகலை. ஆனால் அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், நான் இப்போவே ஸ்ரீலங்காவில் நான் ரிட்டையர் ஆகிருப்பேன். ஓகே, அடுத்தது வந்து இன்வெஸ்ட் ரெகுலர்லி. ஸோ ஒரு இது உங்களுக்கு மந்த்லி போட போகிறீங்கன்னா மந்த்லி ஒரு எல்லாத்தையும் ஆட்டோ பண்ணி விட்டுருங்க. நீங்களாக போய் அதுக்குள்ள ஒவ்வொன்றாவது வந்து அது நடக்கிற காரியம் இல்லை. ரொபின்ஹுட் இல்லாட்டி விபோல், ஃபெடலிட்டி, சைல்ட் ஸ்வாப், வேன்கார்டுன்னு நிறைய ப்ரோக்கரேஜ் இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா சரி, அதை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வேலையும் செய்யும். நீங்கள் எதுவுமே செய்யதில்லை, நீங்கள் 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா சரி. அடுத்தது ரீஇன்வெஸ்ட் டிவிடெண்ட் whenever possible. ஸோ whenever possibleன்றதை விட ஆல்வேஸ் இப்போ உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் தேவைன்னா ஓகே எடுங்க, அப்படி இல்லைன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இதில் கீ டேக்அவே என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்கள் நாளைக்கே பணக்காரன் ஆகிற விஷயம் இல்லை. ஓவர் த பீரியட் டிசிப்ளினாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டாயம் 100% நீங்கள் இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய சிச்சுவேஷனை நீங்கள் இன்னும் ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் மாற்றுவீங்க இன்வெஸ்ட் பண்ணினா. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணுமெண்டா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க.